ஃபஸ்ட்டு கேக் செய்யலான்னு இருக்கேன். அது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 முட்டை, மைதா, எண்ணெய், சர்க்கரை பவுட்ரு, ஏலக்காய், பேக்கிங் சோடா, இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உடைக்க போகிறோம். உடைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒழுங்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்துட்டேன். இப்போ எண்ணெயை ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மைதா போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைதாவை போட்டு நல்லா கலந்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பால் உங்கள்கிட்ட காணிக்க மறந்துட்டேன். இப்போ வாங்க போட்டு நல்லா இருக்கணும். ஏலக்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பவுடர் சுகர் போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக்கிங் சோடா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு இது பேக்கிங் சோடா போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை ஹீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு கிண்ணிக்கு மாற்ற போகிறோம். வாங்க. ஏற்கனவே இதில் எண்ணெய் இது மைதா மாவு எல்லாம் லைட்டாக போட்டு கலந்துட்டேன். வாங்க ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிண்ணியில் ஊற்றுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றுனால அங்கங்கே பபிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஹீட் பண்ணுறோம். இதை நம்ம 45 நிமிஷம் வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம இட்லி கொப்பரை மூடி எடுத்துருக்கோம். இதை நம்ம வச்சுட்டு 45 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க கேக்கு ஒழுங்காக வந்துருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வச்சு தான் கேக்கு ஊறிக்காலன்னு பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வேந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். அது கொஞ்சம் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி உப்பு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை சூடு ஆடினதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டா நம்ம இது தட்டில் மாற்றும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க எப்பயுமே கேக் செஞ்சால். கேக் நல்லா ஆடிருக்கு. இப்போ நம்ம தட்டில் வந்துட்டுருக்கோம். நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் கேக் எடுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தட்டிட்டேன். அதனால் இப்போ கேக்கு கீழே வந்துருக்கோம். வாங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காகவே நம்மக்கிட்ட டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்மளோட அக்கா இருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை கட் பண்ணி எங்கள்கிட்ட ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணும் போது சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் தான் செஞ்சேன்னு எனக்கு கூட நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளாக எப்படி வேந்துருக்குன்னு. இது ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிரிப்பான ஒரு அக்கா வச்சுருக்கோம். அவங்கள்ட்ட கொடுத்து பார்க்கலாம். சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அக்கா சாப்பிட்டாங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்ப கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன்னா இல்லைன்னு கூட தெரியல. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குக்கிங் வீடியோ வரும், காமெடி வீடியோ வரும். மறக்காமல் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.